நடக்குதுங்கிறத கடன்கார மத்தியில குடும்பம் ஒரு பக்கம் வாழ்ந்தாலும் கட்சி தெரியாத புரிஞ்சு வாழ்ந்துருவாங்க. கடன்காரர் யாரும் பதில் சொல்ல முடியும். மாறுற ஒரு சூழ்நிலையில மனரீதியா உடல் ரீதியாக போட்டு உழைக்கும் போதே கஷ்டப்பட்டு படுத்து எந்திரிக்க முடியாம எந்திரிக்கும் போதே பாரத்தோடு எந்திரிச்சிருந்தான். எப்படா இந்த ஓய்வு பெறலாம்னு இந்த பிரச்சனை விடுபடும். ஓய்வு பெற்ற கடன்கார பிரச்சனை இப்ப விடுபடும் தெரியலையே. இன்னைக்கு தருவாங்களா நாளைக்கு தருவாங்களான்னு எதிர்பார்த்த முடியல. எப்படி வாழ்றதுன்னே எந்திரிக்கிறதும் கஷ்டமா இருக்குது, படுக்கிறதும் கஷ்டமா இருக்குது. கடவுளே, ஏதோ அரசாங்கம் எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. ஒன்றுமே இல்லாம உழைக்காம ஏனோ தானே செஞ்ச பொதுமக்களுக்கோ பொது சேவைக்கோ எத்தனையோ பணத்தை, உதிரி பணத்தை, வரி பணத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி பொறாமையில நல்லதில்லை. ஏதோ மக்கள் சட்டம்னு சொல்லி நல்லபடியா நடத்திக்கிறாங்க. அதுக்காக நம்ம கவலைப்பட்டு இல்ல ஆதங்கப்பட்டு ஒண்ணும் இல்ல. ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு ஏறுவை சிந்தி உடம்புல அத்தனையும் பாதிக்கப்பட்டு சரீரம் பூராமே நரம்பு எலும்பு தசையெல்லாம் பிடிச்சு உயிரின் போக முடியாம வெட்டின் போக முடியாம அமர்ந்து உட்கார்ந்து ஒரு பார்த்து காலைக்கடன் கழிக்க முடியாம மனரீதியா உடலிலே பாதிக்கப்பட்டு இந்த வயசான காலத்துல எப்படி வாழ்றதுன்னு தெரியாம மாத்திரை மருந்து சாப்பிட்டு எந்திரிக்க முடியாம கண் வெளிச்சம் பாதிக்கப்பட்டு தனி ஊறி காலம் வைக்க முடியாம எதனுமே வாழ்றதே தெரியாம எதுக்காக வாழணும் இல்லையே. அந்த சேமிச்சு பணம் ஓய்வு காலத்துல வாங்கி ஏதோ பயன்படுத்தலாம். ஒரு கடை கட்டலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு வீடு கட்டலாங்கிற ஒரு சூழ்நிலையில பலவிதமான எண்ணங்களோட எதிர்பார்ப்பு ஒரு சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி சின்ன பையன் பெரியப்ப மாமன் மச்சான் ஏதோ மச்சான் ரிட்டர்ன் ஆயிட்டான், ஏதோ ஒரு பார்ட்டி வைப்பான், ஒரு கிடா வீட்டுல இருந்து வைக்கலாம், கூப்பிட ஒரு 5000 10,000 கொடுப்பானே, 30 லட்சம் 40 லட்சம் வருமே. ஒரு நடந்துக்கிற காரியம் வேணா ஒரு கல்யாணத்துக்கு போன உட்காந்தா 10 பேர் மத்தியில ஐயோ மச்சான் செட்டி போட்டு ஆயிட்டான், ஏதோ மகன் சமைக்குமானா மாநிலத்து போய் தலைமுறை இப்படி பேர கெட்ட பிள்ளை பேச போட்டு கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு தலை குனிஞ்சி சொந்த மத்தியில ஒரு கட்டி கட்டி தருமாறி தழுவி வாங்க நடக்கிறீங்களா, வாங்க காபி சாப்பிடலாம், ஒரு டிபன் சாப்பிடலாம் கூப்பிட்டு பேசக்கூடிய நோக்கம் இல்லாம தலைமுறை ஏதோ ஒரு பள்ளியடிச்சு திறன மாதிரி ஒரு சொந்த பந்த மத்தியில அந்த மனசுல அந்த ஓய்வு பெற்ற காலம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாம ஒரு சூழ்நிலையில நடமாடி நடப்பணம் போயிட்டு நேரத்துல ஏதோ இந்த அரசாங்கம் அந்த நலத்திட்ட உதவி மாதிரி இந்த கஷ்டப்பட்டு பேரு பணத்தை கேட்க வேற ஒன்னும் கேட்கல. இலவசமா கொடுங்க, இலவச பாஸ் கொடுங்க, இலவச நிலம் கொடுங்க, எங்களுக்கு ஓய்வு பெற்ற இது கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். உழைச்சி வேறு சின்ன கஷ்டப்பட்ட சேர்த்தி வச்சு இந்த சிறு சேமிப்பு இந்த பிஎஃப் பண்ற கிராஜுவேட்டிய லீவ் சரண்டர் லீவ் கொடுக்காம சேர்த்து வச்சு அந்த சரண்டர் பண்ணியாவது ஏதோ ஒரு பகுதி பணம் ஆகுது. ஒரு 20 லட்சம், ஒரு 10 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 4 மாசம், ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 1/2 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 5 லட்சம், இப்படி பிட்டு பிட்டா ஒரு தரதரமா கொடுத்தா கூட அந்த மனுஷனோட இந்த உழைச்ச வேறு இந்த கஷ்டத்தெல்லாம் ஒரு மனநீதியில பாதிக்கலாம், உடல் பாதிச்சு கடவுளை இருந்த அரசாங்கம் எந்த ஒரு கட்சி வேறுபாடு இல்லாம தொழிலாளியை பாகுபாடுல பகவான தொழிலாளர் அரணாக இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு அதாவது நான் ஒரு பெருமைக்காக சொல்ல, நான் கஷ்டத்துக்காக சொல்ல, நான் வேலைக்கு சார்ந்து 1996ல சென்னையில் அப்பாயின்மெண்ட் ஆனேன். சென்னை மாநகர போட்டு பல்லவனத்துல போய் நான் ஜாயின் ஆகி 96 97ல நம்ம ஐயா கலைஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வேலைக்கு சேர்ந்தேன். 96ல 97ல எனக்கு வேலை இல்லாம டெய்லி கூலி, அந்த டெய்லி கூலியில இங்கிருந்து வீட்டு போய் அங்கதான் வேலை கிடைச்சது. 4 எக்ஸசைஸ் போச்சு, அங்க போய் அப்பாயின்மெண்ட் ஆகி அங்க வேலை இல்லாம டெப்போலே படுத்து கேண்டீன் ஸ்டோர் சாப்பிட்டு 2 வேலை கப்பல் வாங்கிட்டு சாப்பிட்டு காலத்து கட்டியிருந்தேன். அப்புறம் ஆட்சி மாறினவங்க ஏன் இப்படி இருக்காங்க ஒரு முறை இருக்காங்க தொழிலாளர் சேர்ந்து 5000 ரூபாய் வெளியூர்ல வந்து எங்களை கொண்டாந்து வேலை சேர்ந்தோம். காசு பண்ணல, வேலை டியூட்டி இல்லை, யாராவது கன்ஃபார்ம் ஆனா லீவ் போட்டாதான் அவன் கையில் குடிச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டேங்க ஐயா, இது எங்களை நிர்ணயம் பண்ணு சொன்னோம். உடனே அந்த மேலாண் இயக்குனர் தமிழ்நாடு பூரா இருக்கிற மேலாண் இயக்குனர்லாம் கூப்பிட்டு எந்தெந்த மண்டபத்தில் வேக்கண்ட் இருக்குதா அதெல்லாம் ஏதோ தொழிலாளர் அரணாக பாதுகாப்பு